இட்லி பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான கருவேப்பிலையை நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா எவ்வளோக்குள்ள நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு கருப்பு உளுந்து இதை நல்லா வதக்கி நல்லா எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். அதில் கட்டிக்காயும் போட்டு நல்லா அதையும் அது கூட 4-5 வத்தல் நமக்கு உரப்புக்கு தேவையான வத்தலை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து தேவையான பூண்டை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல அந்த உளுந்து கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா மொத்தமாக வதக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஒரு ஃபேனில் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு போட்டு கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணி நல்லா பொடியாக திரித்து எடுத்துக்கலாம். இதை இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.